ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது அரிசியை வச்சு மோர் கலந்து மோர்களின்னு சொல்லுவோம். நாங்கள் பிஎம்ஆர் கட்லெட்னு விளையாட்டாக சொல்லுவோம். அது வந்து எப்படி பிஎம்ஆர்னா பட்டர் மில்க் ரைஸ் கேக் அப்படின்னு வர மாதிரி வரும். இது பாருங்கள், இது தேவையான பொருட்கள் வந்து கடுகு, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, இதுதான் இதுக்கு தேவை. உப்பு வந்து மாவுலேயே போட்டு கரைச்சிட்டேன். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இது மாவு வந்து நேற்று மதியம் அரிசி ஊற வச்சேன். 1/2 கிலோ அரிசி இருக்கும். சாப்பாட்டு அதாவது இட்லி அரிசி ஊற வச்சேன் நான். நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட உபயோகப்படுத்தலாம். அதை ஊறிட்டோடனே யூஸ்வலாக இட்லிக்கு அரைக்கிறது மாதிரி நைஸாக அவ்வளோ நேரம் ஊறினா போதும். தோசைக்கு அரைப்பது மாதிரி நைஸாக அரைச்சிட்டு அப்போயே வந்து புளிப்பு மோர் வந்து ஒரு 1/2 லிட்டருக்கு இருக்கும். அதை வந்து ஒன்றா கலந்து வச்சுட்டேன். உப்பு போட்டு நைட் ஃபுல்லாக இருந்தது. அப்போ தான் நல்லா புளிச்சதுன்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் காலையில் அதை செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. உப்பு இதிலே போட்டு வச்சிட்டேன் நைட்டே, அப்போ தான் புளிக்கும் அப்படின்ட்டு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு அடிக்கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. எண்ணெய் கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. எண்ணெய் நிறைய விட்டுட்டு இதில் கடுகு கொஞ்சம் போடுறேன். கடுகு வெடிக்கும்போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுறேன். அப்புறம் இஞ்சி நைஸாக தூள் பண்ணி, இல்லைன்னா சீவலை சீவி பண்ணலாம். இஞ்சி துண்டுங்க. அப்புறம் காஞ்ச மிளகா, கிள்னது காஞ்ச மிளகா. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு இது நல்லா செவந்ததும் அந்த மாவு கரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து தண்ணியாக கரைச்சி இதில் ஊற்றி தொழைக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். அதுக்கப்புறம் அது வெந்த பிறகு உங்களுக்கு காட்டும். தொழை ஊற்றணும். கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் செவந்த பிறகு மாவு கரைச்சி ஊற்றணும். இப்போங்க மாவு தண்ணியாக கரைச்சி ஊற்றணும். அந்த அரைச்ச மாவு இல்லைங்களா, மோர் கலந்து வச்சது, அதை வந்து தண்ணியாக கரைச்சி விட்டுணும். இது தொடைக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் கெட்டியாக ஆகிடும். இது போல் கெட்டியாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து கெட்டியாக இருந்ததுன்னா இது சைடில் இப்படி பண்ணி உடச்சிங்கன்னா அது உடஞ்சிடும். இது வேகிற வரைக்கும் இதை தொடைக்கிட்டே இருக்கணும். வெந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். கைவிடாமல் தொடைக்கிட்டே இருங்க. எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ மிதக்குது. அவ்வளோ எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வெந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வெந்துருச்சுன்னா பார்க்குறதுக்கு தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டோம்னாக்கா நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். அதுபோல் இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ முன்னே இருந்தது எவ்வளோ ஒயிட்டாக இருந்து இப்போ கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிது பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மாவு கொட்டிட்டு, அந்த வெந்த மாவு கொட்டிட்டு கேக் மாதிரி டைமண்ட் சைஸில் வெட்டணும். இப்போ நான் உங்களுக்கு அதை போட்டுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் எண்ணெய் தடவின தட்டில் கொட்டிட்டேன். இப்போ அதுக்கு மேலே வந்து எண்ணெய் நான் வந்து இந்த தோசைக்கெல்லாம் கொஞ்சம் தடிப்பாக துணி சுற்றி வச்சுருப்பேன். எண்ணெய் ஊற்றி தோசைலாம் செய்ய மாட்டேன். எண்ணெய் ஊற்றி செய்யணுன்னாக்கா இந்த மாதிரி தடிப்பு துணியில் சுற்றுந்து மேலே இது போல் தடவிட்டேன்னா எண்ணெய் ஊற்றின மாதிரி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். அந்த எண்ணெயிலே பண்ண, இல்லை நீங்கள் கையில் கூட எண்ணெயை தடவி இது போல் பண்ணி விட்டுடலாம். ஆனால் நான் 2 வச்சுருக்கேன். அது வந்து தோசைக்கு மேலே ஊற்ற, இது தோசைக்கல்ல முதல்ல செய்யறதுக்கு எண்ணெய் கம்மியாக பிடிக்கும் அப்படின்ட்டு. நிறைய எண்ணெய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிடலாம். பாருங்கள், டைமண்ட் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் ஆறின பிறகு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வரும்.
அப்புறம் எடுத்துகிட்டு காட்டுறேன். இது போல் டைமண்டாக போட்டு எடுத்துடலாம். ஆறின பிறகு பாருங்கள், அந்த கட் பண்ணதெல்லாம் எப்படி பீஸாக நல்லா டைமண்ட் போல் வந்திருக்கு. ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க சட்னி, மிளகா பொடி பெஸ்ட்டு. சும்மா கூட நல்லாயிருக்கும். சில பேர் குழம்பு கூட தொட்டு சாப்பிடுவாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். இது பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சது. இது இவ்வளோ நாள் மறந்துட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் தான் நாங்கள் செய்கிறது. ஆனால் இது டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். முதல்ல செய்யும்போது கொஞ்சம் குறைவா அளவு போட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு டம்ளரோ இல்லை 1/4 கிலோ அரிசி அந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிகமான குவான்டிட்டி செய்யலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாருங்கள் எவ்வளோ பீஸுங்க தனித்தனியாக அப்படியே டைமண்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது ஆறின பிறகு தான் இது நல்லாயிருக்கும். இது இட்லி அரிசியில் செய்யலாம், ரேஷன் புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அரிசி பிடிக்குதோ அதில் செய்யலாம். விலை அதிகமாக இருக்கிறனால சாப்பாட்டு அரிசி கூட தேவையில்லை. இட்லி அரிசிலே நல்லா தான் வருது. வேறு எந்த பருப்புங்க எதுவும் போட்டு அரைக்கலை. வெறும் அரிசி, பருப்பு, இது அரிசி, உப்பு இது ஒண்டி தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஆனால் மாவு புளிச்சிருக்கணும். அந்த புளிப்பாக இருந்தால் புளிப்பு டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். நான் மோர் புளிப்பாக இருக்கிறத போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நைட்டு ஃபுல்லாக அதை மோரில் கலந்து உப்பு போட்டு அரிசி மாவில் கலந்து வச்சுட்டேன். மறுநாள் காலையில் தான் செஞ்சேன். இது நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கு. செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.